ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பை கொடுக்கறதற்கான திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் குறைந்தபட்சமாக 250 ரூபாயிலேருந்து உங்களோட முதலீடை நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோவில் 1000 ரூபாயிலேருந்து 12,500 ரூபாய், அதாவது அதிகபட்சமாக இருக்கிற 12,500 ரூபாய் அப்படிங்கிற அந்த லிமிட் வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்ன இருக்குது, இதை விட நமக்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சமாக 250 ரூபாய்க்கு நீங்கள் தொடங்க முடியும். இதை நீங்கள் தனிநபராகவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலிமா கூட நீங்கள் திறக்க முடியும். உங்களுக்கு அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நீங்கள் திறக்கலாம் அல்லது ஆன்லைன் வழியாகவும் நீங்கள் திறக்க முடியும். உங்களோட வங்கி கணக்கு மூலியமே இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் சேர முடியும். ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக 1.5 லட்சத்துக்கு மேலே இதில் நீங்கள் முதலீடு பண்ண முடியாது. அதுதான் அதோட அதிகபட்ச லிமிட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிரித்து இந்த 1.5 லட்சத்தை பிரித்து நீங்கள் மாதம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இந்த திட்டம் ஆரம்பித்த நாளில் பார்த்தீங்கன்னா இதோட வட்டி விகிதம் 9.1% ஆயிருந்துச்சு. இப்போ 8.20 இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதோட வட்டி விகிதம் குறைஞ்சி 7%க்கு கீழே கூட போணுச்சு. பட் இப்போ வட்டி விகிதங்கள் உயர்ந்ததுனால இந்த திட்டத்தில் திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்போ 8.20 கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 15 வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். அதாவது மாதம் நீங்கள் என்ன அளவு நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அதை நீங்கள் 15 வருஷம் தொடர்ந்து கட்டணும். அல்லது நீங்கள் ஒன் டைம் கூட நீங்கள் கட்டலாம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், 1 இயருக்கு ஒரு தடவை கட்டலாம். உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் முதலீடு பண்ண முடியும். பட் இதில் 15 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் முதலீடு நிப்பாட்ட முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் 15 வருஷம் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் மேலும் ஒரு 6 வருஷத்துக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் பணத்தை வெளியில் எடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பிள்ளையோட திருமணத்துக்காகவோ அல்லது பிள்ளையோட ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் செல்லும் நேரத்தில் இந்த பணத்திலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தர்றாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி மொத்தம் முதலீடு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அசல் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் பண்ண முதலீடு ஜீரோவாகிடாது. எந்த விதத்துலையும் நீங்கள் பண்ணுற முதலீட்டு தொகை எந்த விதத்துலையும் நீங்கள் பண்ணுற முதலீட்டு தொகை குறைஞ்சிடாது. ஏன்னா இது ரிஸ்க் ஃப்ரீ திட்டமாக இருக்குது. எந்த விதமான ஒரு பங்கு சந்தை சார்ந்த முதலீடு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் செய்கிற முதலீடுக்கு ஏடிசிக்கு கீழே வரி விலக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இந்த திட்டம் ஆரம்பித்தப்போ 9.1% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சி 7% வரைக்கும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. இப்போ 8.20 இருக்குது. மேலும் வரும் காலங்களில் வட்டி விகிதங்களை குறையும் பட்சத்தில் இந்த திட்டத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னது போல் மாதம் 1000 ரூபாய் மீறி நீங்கள் முதலீடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1000 ரூபாயிலேருந்து 12,500 ரூபாய் அப்படிங்கிற அதிகபட்ச லிமிட் வரைக்கும் நம்ம ஃபுல் கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த திட்டத்தில் ஒரு 1000 ரூபாய் வேணும் முதலீடு பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் 15 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணணும். மேலும் 6 வருஷம் இதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 21 வருடங்கள் அவர் முதலீடு பண்ணியிருக்கணும். 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1000 மேனி 180 மாதங்கள் அவர் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் 1,80,000 ரூபாய் செலுத்தியிருப்பார். 21 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட முதிர்வு தொகை மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,44,611 ரூபாய் வளர்ந்துருக்கும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை அப்படிங்கிறதே இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் வட்டி வருமானம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வர்ற வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது 2000 மேனி ஒரு நபர் இதில் முதலீடு பண்ணால் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2000 மேனி ஒரு நபர் முதலீடு செய்யும் பட்சத்தில் அவர் 15 வருடங்களில் 3,60,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பார். நான் சொன்னது மாதிரி சேம் கால்குலேஷன் தான். 2000 180 மாதங்களில் நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா வரும். 21 வருடம் கழிச்சு அவருக்கு கிடைக்க போகிற மெச்சூரிட்டி தொகை பார்த்தீங்கன்னா 11,09,223 ரூபாய் கிடைக்கும்.
மற்ற ரூல்ஸ் வந்து நான் முன்னாடி என்ன சொன்னனோ அதே இதுக்கும் அப்ளை ஆகும். அடுத்தது நாம் 5000 ரூபாய் மீனி இதில் முதலீடு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5000 மீனி ஒரு 15 வருடம் முதலீடு செய்கிறப்போ வந்து அவர் வந்து 9 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பார். 5000 × 180 மாதங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லட்ச ரூபாய் வரும். அவருக்கு 21 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி தொகையாக வந்து 27,73,057 ரூபாய் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் இதுக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து 7000 மீனி ஒரு நபர் இதில் முதலீடு பண்ணால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7000 மீனி அவர் முதலீடு பண்ணுறப்போ வந்து அவர் ஓவராலாக செய்கிற முதலீடு பார்த்தீங்கன்னா 12,60,000 ரூபா வந்து அவர் முதலீடு பண்ணியிருப்பார். 21 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க போகிற தொகை வந்து 38,82,280 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 10,000 மீனி இதில் ஒரு நபர் முதலீடு செய்யும் பட்சத்தில் வந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10,000 மீனி ஒரு நபர் முதலீடு செய்யும் பட்சத்தில் வந்து 15 வருஷத்தில் வந்து அவர் வந்து 18 லட்ச ரூபாய் வந்து அவர் முதலீடு பண்ணியிருப்பார். 10,000 மீனி 180 மாதங்களுக்கு நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 21 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க போகிற முதிர்வு தொகை மெச்சூரிட்டி தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,46,115 ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சாதகங்கள் இருக்குது, என்ன பாதகம் இருக்குது அப்படிங்கிறது இதற்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து 12,500 ரூபாய், அதாவது இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தில் வந்து அதிகபட்ச தொகையாக இருக்கிற 12,500 ரூபாயில் வந்து ஒரு நபர் மாதம் முதலீடு செஞ்சால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். 12,500 மீனி 180 மாதங்களுக்கு தொடர்ந்து அவர் முதலீடு செய்யும் பட்சத்தில் வந்து அவர் ஓவராலாக வந்து 22,50,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பார். 21 வருடம் கழித்து அவர் கிடைக்க போகிற மெச்சூரிட்டி தொகை பார்த்தீங்கன்னா 63,79,630 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி நாம் எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு. இந்த திட்டத்தில் இருக்கிற சாதகங்கள் என்ன, இது பாதகங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து உங்களோட முதலீடு பாதுகாப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. வட்டி விகிதம் குறையும் பட்சத்தில் இதில் ரிட்டர்ன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு திட்டம் தான் நமக்கு பெண் குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் 21 வருட கால முதலீடுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு முதலீடு. ஸோ இப்படிப்பட்ட முதலீடை வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவிட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 12% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் பட்சத்தில் வந்து அதுக்கு எவ்வளோ கிடைக்கும், 14% ரிட்டர்ன் கிடைக்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், 15% முதலீடு பண்ணுறப்போ வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து 5000 மீனி நம்ம மாதம் முதலீடு பண்ணால் கிடைக்கிற ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு வந்து எஸ்ஐபியில் வந்து ஒரு நபர் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்து 15 வருஷம் கழித்து வந்த மொத்த தொகையை வந்து இன்னொரு 6 வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப தான் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய தொகை கிடைக்கும். ஸோ 12% வந்து கிடைக்கும் பட்சத்தில் வந்து 52 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 14% வந்து வருமானம் வரும் பட்சத்தில் 62 லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 15% வந்து அவருக்கு ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் வந்து 71 லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து அது பங்கு சந்தை ரிலேட்டடாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பங்கு சந்தையில் என்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட வருமானம் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக வந்து உங்களோட முதலீடுகள் வச்சுருக்கீங்களோ அதே அளவு வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களில் உங்களோட முதலீடுகளை இன்னும் நீங்கள் மாற்றிக்கிறதன் மூலம் நாம் எப்பயுமே வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக்காவோ அல்லது இன்னும் ரிச் கிளாஸாவோ வந்து ஆக்குறதுக்கு இப்படிப்பட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்த்தோம். இந்த திட்டத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த திட்டத்தில் வந்து 1000 ரூபாயிலேருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இதை விட வந்து பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கா, அது வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக அதையும் நம்ம பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.